மழை வர மாதிரி இருக்குது. நம்ம அதுக்குள்ளே காலேஜ் போய்டுவோம். நேற்று மழை அதிகமாக பெய்யும், இன்றைக்கி சீக்கிரமாக காலேஜ் கிளம்பலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நானும் எப்போதும் போல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போனது கரெக்டாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழையே பெஞ்சாலும் பரவாயில்லண்டு கொடையை பிடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இருங்கடா மழை விட்டதும் போகலான்னு சொன்னேன். இவனும் ரெயின் கோட் போட்டுக்கிட்டான், இவனும் கொடையை போட்டுக்கிட்டான். நடுவில் உட்காந்தா நினைய மாட்டேன்ட்டு உட்காந்தேன். இவனோட ரெயின் கோட் தனியாக அப்படியே விட்டாரு. ஒப்பரையாக நினைச்சு காலேஜ் போயிட்டு இருக்கேன். என்னதான் மழையில் நினச்சிட்டு போனாலுமே நீ கிளைமேட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நானும் காலேஜ் வந்துட்டேன். எதுக்கு காலேஜ் வந்தேன், இப்போ எதுக்கு வீட்டுக்கு போகிறேன், எதுக்கு நினைஞ்சேனே தெரில. அப்படியே உங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டே நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நீ கிளாஸே கிடையாது. தேவையில்லாமல் காலேஜ் கிளம்பி மழையில் நனைஞ்சி இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வந்து எதுக்கு? மழையில் நனைஞ்சி வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா முதல் வேலையை போய் குளிச்சிடுங்க. அப்போ தான் சளி பிடிக்காது. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு 4 மணி போல் எந்திரிப்போம். நேற்று நம்ம சூப்பர் மார்க்கெட் போனப்போ பட்டர் சீஸ்லாம் வாங்கியிருந்தோம்ல, அதை வச்சு இன்றைக்கி எங்கள் பெரியம்மா ஒரு டிஷ் பண்ணாங்க. என்னன்னா பட்டர் சிக்கன் சீசி ரோல். நோம்பு திறக்க டைம் ஆகிட்டா அப்புறம் நானும் எங்கள் பெரியம்மா செஞ்ச பிரெட் சிக்கன் சீசி ரோலை சாப்பிட்டு நோம்பு திறந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், எப்படி செய்கிறது நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம். நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ கால் பேசினேன். சொந்த கதை சோக கதைலாம் பேசிட்டு கால் கட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பண்ணவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நானே கட் பண்ணிட்டேன். மழையில் நினைஞ்சது லைட்டாக கிருங்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு பெனாடால போட்டு தூங்கிடுவோம். சரி ரைட் நண்பர்களே, நாளைக்கு பார்ப்போம்.